வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி. ரொம்ப சிம்பிளுங்க பண்ணுறதுக்கு. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து ஒரு 100 கிராம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் பெரிய சைஸாக இருந்தாலும் வேக வச்சுட்டு குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படியே வந்து வேக வச்சுட்டு ஆட் பண்ண போகிறேன். அதனால் குட்டி பீஸாக வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து கழுவி எடுத்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் 1/2 கப் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் இந்த ரைஸ் வந்து ஊறணும். நம்ம இதையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இது இருக்கட்டும். இதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் பார்த்துடலாம். கொஞ்சமாக கேப்சிகம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சமாக வெங்காயம், ஒரே ஒரு பீன்ஸ், ஒரு பாதி துண்டு கேரட், கொஞ்சமாக முட்டைகோஸ், இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் 2 முட்டை, பூண்டு, இஞ்சி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைஸை வேக வச்சு எடுக்க போகிறோம். ரைஸ் வந்து ஒரு 2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு வந்து போட்டதுக்கு அப்புறமா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தளன்னு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் எண்ணெய் ஆட் பண்ணணும். ஸோ உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஸோ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. விட்டால் தான் நமக்கு வந்து ரைஸ் ஒத்தையாக வரும், உதிரியாக. ஸோ ரைஸ் வந்து ஊற வச்ச ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம். மூடிலாம் எதுவும் வைக்க வேண்டாங்க. அப்பப்போ வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணாதீங்க, ரைஸ் வந்து நொறுங்கி போயிடும். ஸோ ரைஸ் வந்து ஒரு 90% நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டி ஒரு பிளேட்டில் வச்சு இதை ஆற வச்சிடலாம். ஸோ ரைஸ் முடிஞ்சிச்சு. இப்போ சிக்கனை வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குட்டி பீஸ் சிக்கன் தானே, அதை வந்து இப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பும் பெப்பரும் சேர்த்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ ப்ளெயினாக சாப்பிட்டா அந்த சிக்கன் வந்து நல்லா இருக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக உப்பும் பெப்பரும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிக்கனை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். சிக்கனை குட்டியாக கட் பண்ணனா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்டு ரைஸில் அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த சிக்கன் ஸ்டாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா நிறைய தண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் போட போகிறோம். பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணிலாம் நல்லா வற்றணும். நமக்கு தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இந்த தண்ணி யூஸ் பண்ணுவீங்கன்னா இதில் கூட நீங்கள் ரைஸை வேக வைக்கலாம். ஸோ நல்ல தண்ணிலாம் ட்ரை ஆயிடுச்சு, வெந்தாச்சு சிக்கன். இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடுங்க. ஸோ இதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சாப் பண்ண 1/2 ஸ்பூன் பூண்டும் 1/2 ஸ்பூன் இஞ்சும் ஆட் பண்ண போகிறேன். குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இது பண்ணுறது வந்து 2 குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நமக்கு பத்தும். ஸோ இதை நல்லா லைட்டாக வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற எல்லா காய்கறியும் ஒன்று ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம், அதையும் லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். இந்த காய்கறி பார்த்திங்கன்னா எல்லாமே 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் நான். ஒரே ஒரு பீன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் கேரட், 2 டேபிள் ஸ்பூன் கேப்சிகம், இது வந்து கொஞ்சமாக கேபேஜ் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுலாம். ரொம்ப வேகணும்னு கிடையாது. இது வந்து ஒரு 50 to 60% வெந்தாலே போதும். ஸோ அந்த அளவுக்கு காய்கறியை வந்து லைட்டாக வந்து நம்ம வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா ஓரளவுக்கு இப்போ வதங்கிருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், மொத்தமாக போட வேண்டாம், கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் போட்டுட்டு லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. ஸோ காய்கறி வந்து ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது, ஓரளவுக்கு வெந்தாலே போதும். ஸோ இந்த ஸ்டேஜில்
தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ காய்கறிலாம் ஓரளவுக்கு வெந்தாச்சு. நம்ம வந்து முட்டையை இதிலேயே தான் வறுத்தெடுக்க போகிறோம். இங்கே இதிலேயே வந்து உங்களுக்கு முட்டை போடுறது பிடிக்காதுன்னா செப்ரேட்டாக முட்டையை வந்து உப்பு நல்ல மிளகுத்தூளும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி இதே கடாயில் தான் முட்டையை வறுத்து எடுக்க போகிறேன். ஸோ இந்த காய்கறிலாம் கொஞ்சமாக இப்படி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த நடுவில் இந்த கேப்பில் வந்து நான் வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். ஸோ 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் முட்டை வேகும். வெந்ததுக்கப்புறமா நம்ம கிளறினா தான் நமக்கு பெரிய பெரிய துண்டுகளாக வரும். உடனே கிளறினோன்னா ரொம்ப வந்து சின்ன சின்ன துண்டாக ஆயிரும். நமக்கு வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ 2 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா மெதுவாக வந்து இதை வந்து கிளறி விடலாம். ஸோ பெரிய பெரிய துண்டுகளாக வரணுன்னா அப்படியே 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து பெரிய பெரிய துண்டுகளாக வந்துடும். ஸோ இப்படி மெதுவாக கிளறி விடுங்க. ஈக்குவலாக முட்டையை பெரிய பெரிய துண்டுகளாக இப்படி வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ முட்டை வறுத்தாச்சு, காய்கறிலாம் நல்லா வெந்தாச்சு. இப்போ சாஸ் விட போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸ். இது ஆப்ஷனல் தான். இதை ஆட் பண்ணாமல் ப்ளெயினாக பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ரொம்ப கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ஆட் பண்ணனாலும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரைஸ் நொறுங்கிரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு வந்து லைட்டாக மெதுவாக வந்து ஈக்குவலாக எல்லாத்தையும் காய்கறி எக்கெல்லாம் வந்து எல்லாடும் படுற மாதிரி லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக உப்பு கொஞ்சம் நல்ல மிளகுத்தூளும் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம மிக்ஸ் கொடுத்துட்டு ரைஸும் நமக்கு நொறுங்கக்கூடாது. ஸோ ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்ச சிக்கனை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ சிக்கன் வந்து இப்படி சாப்பிடும் போது கொஞ்சம் வந்து உப்பு காரம்லாம் இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ப்ளெயினாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ இப்படி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் டச் வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு என்னென்ன போடணும்னு பார்க்கணும். ஸோ நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து ஒரு கையளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து மேலே தூவுங்க. தூவினக்கு அப்புறமாவும் நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டாக இப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரைஸ் வந்து நமக்கு நொறுங்காது. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி பண்ணணுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.